ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் மெய்யழகன். பிரேம்குமாருடைய டைரக்ஷனில் அருண் சுவாமி மற்றும் கார்த்தியோடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் மெய்யழகன். மெய்யழகன் படத்தினுடைய டைரக்டர் பிரேம்குமார், படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபர் மகேந்திரன் ஜெயராஜு, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா அண்ட் எடிட்டர் கோவிந்தராஜன். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அருண் சுவாமி, கார்த்தி, ஸ்ரீதிவ்யா, ராஜ்கிரண், தேவதர்ஷினி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி, சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து செட்டில் ஆனவங்க மறுபடியும் ஊருக்கு போகும்போது ஏற்படக்கூடிய ஒரு எதர்ச்சியான சந்திப்பு, அது என்ன ஆச்சு அப்படின்றத படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ அருண் சுவாமி படத்தினுடைய ஆரம்பத்தில் அவங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து அவங்களுடைய பூர்வீக சொத்து எல்லாத்தையும் விற்றுட்டு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுனால சென்னையில் வந்து செட்டில் ஆகுறாங்க. அந்த ஊர்லேயே படித்து அதுக்கப்புறமா அவர் வேலைக்கு போய் கல்யாணம்லாம் பண்ணதுக்கப்புறமா பல வருஷம் அவங்களுடைய ஊர் பக்கமே போகாமல் இருந்திருக்கிறாரு. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு உறவினருடைய கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வருது. அதுக்காக கிளம்பி வராரு. கிளம்பி வரும்போது அவருடைய சின்ன வயசு நினைவுகள், அவருடைய சொந்த ஊர், அந்த வியப்பு, அந்த ஒரு சந்தோஷம், செரிஷிங் மெமரிஸாக அப்படியே சுற்றி அவருடைய நினைவலைகள் அப்படியே வருது. இந்த பக்கத்தில் ஒவ்வொரு சொந்தக்காரவங்க எல்லாரையும் பார்க்குறாரு. இதில் வந்து எதிர்ச்சியாக ஒரு நல்ல பேசக்கூடிய ஒரு ஆளாக கார்த்தி இன்ட்ரோ கிடைக்குது. கார்த்தி அவரை சுற்றி சுற்றி வராரு, அவர்கிட்ட பேசுகிறாரு. இவர் யாருன்னே தெரியலையே, நம்மக்கிட்ட இவ்வளோ பேசுகிறாருன்ற ஒரு குழப்பத்திலேயே அருண் சுவாமியும் இருக்கிறாரு. அதை தாண்டி கார்த்தி யார் அப்படின்ற ஒரு அவருடைய கேரக்டர்னுடைய இதுவை வந்து ஒரு பக்கம் காட்டுவாங்க, ரிவீல் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கத்தில் கார்த்தி என்ன ரிலேஷன்ஷிப் இல்லை என்னவா இருக்கும் அருண் சுவாமிக்குன்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கும். ஸோ அவரே வந்து எல்லா விதத்துலையும் மறைஞ்சு கிரைஞ்சு போகிறதுக்கெலாம் ட்ரை பண்ணி அப்படியும் பார்த்தாலும் முடியாமல் இவர் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. கடைசி கட்டத்தில் இவர் யார் தான் அப்படின்றத வாய் விட்டே கேட்டுடலான்னும் போது கேட்டுட்டியப்பா இப்பயாவதுன்னு அவர் சொல்லக்கூடியதான் படத்தினுடைய கிளைமாக்ஸ். ஸோ இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் 2 பேர். அஃப்கோர்ஸ் கார்த்தியுடைய பேர் தான் வந்து டைட்டில். அதை தாண்டி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அருண் சுவாமி. இவங்க 2 பேருடைய கேரக்டரை சுற்றி தான் இந்த படம் முழுக்க நடக்குது. அவங்க 2 பேருடைய கான்வர்சேஷன் அண்ட் படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் ராஜ்கிரண் அவங்க, இளவரசு அவர்கள் அண்ட் அவங்க வந்து மண்ணை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள், எந்த அளவுக்கு நம்ம சொந்த ஊர் சொந்த இடம் அப்படின்றது முக்கியம். அந்த இடத்த விட்டு வெளியில் போயிட்டோன்னா அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு அப்படியே விட்டுட்டோன்னா என்ன ஆகுதுன்றதை பற்றியும் பேசியிருக்கக்கூடிய ஒரு பாட்டும் இதில் வந்து இருக்குது. அண்ட் இதில் வந்து இன்னொரு ஆடட் ப்ளஸ் பாயிண்ட், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தாவுடைய இசை படத்துக்கான ஒரு பலமாக இருந்திருக்குது. அண்ட் ஏன்னா முழுக்க முழுக்க அவங்க 2 பேருடைய ட்ராவலில் அவங்களுடைய பேச்சுக்கள் மட்டுமே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் காட்டுவாங்க, ஊர் மக்களை எல்லாத்தையும் காட்டி ஒருத்தருடைய கேரக்டரை ரிவீலிங் எல்லாமே நடந்திருக்கும். அண்ட் இந்த பக்கம் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருடைய ட்ராவல் மட்டுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு லாங்கான ஒரு ட்ராவலை வந்து காட்டுவாங்க. எப்படி வந்து 96 படத்தை வந்து பிரேம்குமார் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. த்ரிஷா மற்றும் விஜய் சேதுபதியோட ட்ராவலை காட்டுவாங்களோ அதே போல் தான் இவங்க 2 பேருது. அண்ட் இதில் வந்து கார்த்திக்கு ஜோடியா ஸ்ரீதிவ்யா அண்ட் அதுக்கப்புறம் அருண் சுவாமிக்கு ஜோடியா தேவதர்ஷினி அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் அவரை விட்டு எப்படியாவது வந்தால் போதுன்னு வந்து பிச்சுக்கிட்டு வரக்கூடிய அரவிந்த் சுவாமிக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது பொண்ணு ஃபோன் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த தருணம் என்னவாச்சுன்றதான் படத்தினுடைய கிளைமேக்ஸை ட்விஸ்டோடு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி தஞ்சாவூர் சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை ரொம்ப அழகாக சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறாங்க படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் நவீன்குமார் அவர்கள். அண்ட் மெய்யழகன் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்னு வேணால் சொல்லலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோ மூவிங்காக இருக்கும். மொத்தம் படம் வந்து 3 hours. ஆனால் ரொம்ப அழகான ஒரு எமோஷனல் கனெக்டோட படத்தை வந்து கொடுத்துருக்குறாரு. ஸோ இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு மூவி வேணுன்றவங்க இந்த மெய்யழகன் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.